அன்பான தமிழ் உள்ளங்களே உங்கள் டிவைன் லைட் டெராட் எஸ்ஆர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உங்களுக்குள்ள ஒரு உரையாடல் நடந்தால் எப்படி இருக்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரையாடல் இருந்தால் எப்படி இருக்கும். இது வந்து நோ கம்யூனிகேஷன் இல்லை நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கவங்க உண்மையிலே பேசிக்க நினைக்கிறது என்ன, பேசிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ரீடிங். ஏன்னா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, ஆண்களுக்கு நான் போடுறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கு போடுறீங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நான் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து ஆண்கள் ஒரு பக்கம் பெண்கள் ஒரு பக்கம் என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதில் குரூப் 1 குரூப் 2 ஐ மீன் பைல் 1 பைல் 2. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பைல் 1க்கான கார்டு. கிவ் லவ். பைல் 1க்கான கார்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து இப்போ காதலில் கொடுக்க வேண்டிய தருணம், எதிர்பார்க்குற தருணம் இல்லை. அடுத்தது நீங்கள் 3 ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு, ரெண்டுமே ரொம்ப அழகான கார்டு. இப்போ 2 குரூப் பைலுக்கும் காமனான எனர்ஜி பார்த்தீங்கன்னா இமேஜின் அண்ட் என்விஷன். இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கரியரில், நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுன்னு. இது காதலியாக இருந்தாலும் சரி, உங்கள் கரியரில் இருந்தாலும் சரி, 2 பைலும் பண்ண வேண்டியது பிளான் அண்ட் எக்ஸிக்யூட். உங்கள் ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பிளான் பண்ணுங்கள். எப்படி இருக்குமோ அப்படியே அமையும். ஸோ நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணி பாருங்கள், எப்படி விஷன் போர்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி ஃப்யூச்சர் கோல் செட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நீங்கள் செட் பண்ணி ஒரு கோல் கன்ஃபார்மாக மனசில் நினச்சிங்கன்னா அந்த கோல் வந்து ரியல் டைமில் வரும். அது இந்த காதலாக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் கரியராக இருந்தாலும் சரி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 2 பைலுக்குமே பொருந்தும். ஸோ கிவ் லவ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கார்டு. இது வந்து டைம் ஃபார் யூ டு கிவ் லவ். இது வந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய தருணம். அடுத்தவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறது இல்லை, உங்கள் கவுண்டர் பார்ட் இல்லைனா நீங்கள் நேசிக்கிறவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்குறது இல்லை. அதே மாதிரி எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள், 2 பேரும் ஷேர் பண்ணிக்க பாருங்கள். இது நோ கான்டாக்ட் இல்லைனா நோ கம்யூனிகேஷன் இருந்தது அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள் நல்ல விஷயத்த. இப்போ வந்து எந்த தவறான முடிவும் எடுக்க வேண்டாம். நீங்கள் இப்போது அதாவது காதலை ரிசீவ் பண்ணிக்கிற, அதாவது வாங்குகிற சூழ்நிலையில் இல்லை, கொடுக்குற சூழ்நிலையில் இருக்கீங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பைல் வந்து பார்த்திங்கன்னா ஜாய் அண்ட் டிலைட். நீங்கள் வெளில போய் உங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணாகணும். பிக்னிக் போங்க, ட்ராவல் பண்ணுங்கள், ட்ரிப்ஸ் எடுங்க, பெட் ஏதாவது இருந்தால் அதோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் பைல் 2க்கு. நீங்கள் எவ்வளோ உங்கள் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் வரும். ஏன்னா நீங்கள் உங்கள் வைப்ரேஷனை ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நேசிக்கிற அந்த எனர்ஜி உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக வரும். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜ். ஸோ இப்போது நம்ம பைல் 1க்கான கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், ஆணும் பெண்ணும் பேசிக்கிட்டால் அது எப்படி இருக்கும் பார்க்கலாம். 2 பேரும் சண்டை போடுறாங்களா இல்லை அழகாக பேசிக்கிறாங்களான்னு. நான் இப்போ பைல் 1க்கான ரீடிங்க்கு போகிறேன். வந்து ஒரு கொஷின் இல்லைனா ஒரு இது வந்துச்சுன்னா அதுக்கு ஆணோட ரிப்ளை என்னென்னு மாற்றி தான் நான் எடுக்க போகிறேன். இட்ஸ் கோயிங் டு பி லைக் அ கான்வர்சேஷன். இது வந்து ஒரு உரையாடல் மாதிரி தான் இருக்க போகுது. இப்போ வந்து இந்த சைடு வந்து பெண்கள் எனர்ஜி, இது ஃபெமினின் எனர்ஜி, இது மாஸ்குலின் எனர்ஜி. ஆனால் ஆண்களுக்கு மாற்றியும் வரும் பெண்களுக்கு. ஸோ உங்களுக்கு எந்த சைடு செட் ஆகுதோ அதை நீங்கள் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடு வந்து நீங்கள் லவ் பண்ணுறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் பிக் அப் ஃபெமினின் எனர்ஜி ஃபார் பைல் 1. வாட் ஷி வாண்ட்ஸ் டு சே. இந்த பெண் வந்து ஃபஸ்ட்டு சொல்ல நினைக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சண்டைக்கு தான் நிற்கிறீங்க, அழகாக இருக்குது எனர்ஜி. பெண்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து இப்போது கரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். என்னால் அதை பார்க்க முடியும். எனக்கு வந்து என்ன சொல்கிறது, 3D வேர்ல்டு, இந்த உலகத்தை தவிர இன்னொரு கண் இருக்குது. அந்த கண் மூலம் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு என்னால் பார்க்க முடியுது. உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது, நிறையா குழப்பங்கள் இருக்குது. பொறுமையாக முடிவெடுத்துட்டு வாங்க. நான் வந்து என் வேலையை பார்க்குறேன். என்னோடய ஃபோக்கஸ் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பென்டக்கிள்ஸ், அதாவது என்னோடய கரியர். நான் வந்து இந்த மாதிரி குயின் மாதிரி ஆகிறதுல ஃபோக்கஸ் பண்ணேன். என்னோடய கரியர் தான் இப்போ ஃபோக்கஸ்னு இந்த பெண் சொல்கிறாங்க. பாப்போம் அதுக்கு ஆணோட ரிப்ளை என்ன. ஆண் வந்து இம்மீடியட்டாக ரிப்ளை பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஆணோட ரிப்ளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உங்களோட அருமை அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. உன்னை பற்றி எனக்கு தெரியாமல் இல்லை, எனக்கு உன்னோட அருமை நல்லா தெரியும். ஆனால் இப்போ நான் ஒரு இடத்துல மாட்டிகிட்ருக்கேன். நான் சில விஷயங்களை பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கரடி, ஒரு குழந்தை. இந்த குழந்தையோட கீழே பார்த்தீங்கன்னா அது கரடியாக இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் நடந்துகிட்ருக்கு இந்த ஆணோட வாழ்க்கையில். அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒத்த காலில் நின்றுட்டுருக்காங்க. கையில் ரெண்டு இருக்குது, ஒரு கரடி இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது.
எதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த குழந்தைய ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படின்னா கீழே பாதி கரடி, இந்த கரடியை ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா கீழே பாதி குழந்தை. ஸோ இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, இந்த ஆண் வந்து ரொம்ப ஒரு இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு குழப்பத்துலேருந்து விடை கிடைக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆஃப் சோர்ட்ஸ். 4 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் கட்டி போடப்பட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கால் கை எல்லாமே கட்டி போட்டிருக்கு. கட்டி போட்டிருந்தால் வாயை திறக்கலாமே நீங்கள் கேட்கறதுக்கு வழியே இல்லை. இங்கே வாயில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கத்தி இருக்குது. அந்த வாயை திறக்க முடியாது அவங்களால. ஏன்னா திறந்தால் அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரிஞ்சது. அந்த கத்தியை யாரோடைய ஹெல்ப்போட எடுக்கணும், இல்லைன்னா ஸ்பிரிட்ஸோட கைடன்ஸ் இல்லைன்னா ஹெல்ப்போட அந்த கத்தியை எடுத்தால் மட்டும்தான் இந்த ஆணால் பேச முடியும். இப்போ அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் இந்த ஆண் இருக்காங்க. பார்ப்போம் இந்த பெண்ணோட நெக்ஸ்ட் கொஷின் என்ன. ஓகே, இந்த பெண் வந்து இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, அதான் 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராமா இப்போது ரிப்பீட் பண்ணி இந்த பெண் வந்து இப்போது இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு, அதாவது இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எண்ட் ஆஃப் சைக்கிள்னு சொல்ல முடியாது, பட் ஒரு பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் இல்லைனா ஒரு ஹார்ட் ப்ரோக்கனான சுச்சுவேஷன் சொல்லலாம். பட் இந்த பெண்ணுக்கு வந்து இந்த சூழ்நிலையிலேருந்து ஒரு கைடன்ஸ் இருக்குது. இது என்ன நடந்திருந்தாலும் இந்த பெண்ணுக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியும். ஏன்னா அவங்க ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் வந்தாங்க. அதனால் இந்த ஆணோட இந்த இம்பேலன்ஸ் வந்து இப்போது இல்லை, ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த பெண் வந்து இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜிலேருந்து வெளியில் வந்து அவங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் வந்து இனி வந்து இந்த பெயினில் ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. என்னோடய ஃபோக்கஸ் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அப்படிங்கிறாங்க. பார்ப்போம் ஆணோட ஆன்சர் என்னென்னா. Please press what is the reply to 9 of swords? ஆணோட ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அவங்க பண்ண தப்பில்லை, என்னால் நடந்த தப்பில்லை, ஒரு துரோகம், ஒரு குள்ள நரி பண்ண வேலை. 7 ஆஃப் சோர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா திருட்டுத்தனமாக ஒரு விஷயத்த சக்ஸஸ் கொண்டு வர்றது, இல்லைனா திருட்டுத்தனமாக ஒரு விஷயத்த பண்ணுறது, பேக் ஸ்டாப் தான், பின்னாடி முதுகில் குத்துறது, துரோகம் பண்ணுறது, ஏமாத்துறது, பித்தலாட்டம் பண்ணுறது, என்ன மேக்ஸிமம் பண்ண முடியுமோ பண்ணுறது, ஒருத்தங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுற எனர்ஜி தான் வந்து 7 ஆஃப் சோர்ட்ஸ். ஆனால் இது பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிங் ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி, ஒரு ஆண் காமிக் எனர்ஜி தான் இங்கே இருக்குது. இல்லைனா மேபி அவங்க ஃபேமிலியில் ஒரு ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அப்பா, அந்த மாதிரி யாராவது இருக்கலாம். பட் இவங்களுக்கு மேலே ஒரு சின்ன பவர் இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த மாதிரி முதுகில் குத்திருக்காங்க அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இந்த துரோகமோ இல்லை இந்த விலகி இருக்கிறதோ இல்லை இந்த பெயின் உங்களுக்கு கொடுத்ததோ வந்து அவங்க இல்லை, நான் வந்து வாலண்டியராக பண்ணலை. இது பண்ணது பார்த்திங்கன்னா இந்த விலகி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெட்ட ஆண் வந்து பண்ண ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கலாம். அவங்களுக்கு நல்லா தெரியும், இங்கே பாருங்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கிளாரிட்டி கொடுத்தா தான் இந்த புது ஆரம்பம் இங்கே இருக்கும் அப்படின்னு. என்ன சொல்கிறது, அதுக்கு நான் தயாராக தான் இருக்கேன், பட் நேரம் வரும்போது அந்த கிளாரிட்டியை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு இந்த மெசேஜ் மூலம் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு துரோகத்தில் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களோட அருமை நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் feminine energy spirits ப்ளீஸ். இந்த ஃபெமின் எனர்ஜி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ட்ராமா வேணால் போட்டுக்கோங்க, நான் வந்து இந்த சைக்கிளில் வந்து திரும்ப திரும்ப சுற்றுறதுக்கு தயாராக இல்லை, நான் என் பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கேன். அதாவது இவங்க மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு கிளப்பிட்டாங்க, இந்த மலை மேலே ஏறதுக்கு அவங்க தயாராக இல்லை, இனஃப் இஸ் இனஃப் அப்படின்னு சொல்கிறாங்க, போதும் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க இந்த 9 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜியை முடிச்சுட்டு அவங்க அடுத்தது அவங்க பென்டக்கிள்ஸ், பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நியூ பிகினிங், அப்புறம் வந்து ஒரு கரியரில் சேஞ்ச் பண்ணுறது, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுறது. ஏன்னா இது எல்லாமே எர்த் ரிலேட்டட், அதாவது நீங்கள் ஏதாவது புது ப்ராப்பர்ட்டி வாங்கி டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் ஒரு பேலன்ஸ், செம்ம பேலன்ஸில் இருக்கீங்க.
இந்த பெண்ணோட இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் என்னோட பென்டகல்ஸை தான் இப்போ வந்து பேஜ் ஆஃப் பென்டகல்ஸ் தான் நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு விஷயத்த. என்னோட எய்ம் வந்து இந்த குயின் ஆஃப் பென்டகல்ஸாக மாறுது. ஸோ நான் இப்போ வந்து அதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். இதில் இந்த மலை ஏறதோ இல்லை இந்த கனெக்ஷனுக்கோ இந்த காதலுக்காகவோ நான் இனி எதுவும் பண்ண போகிறதில்ல. அவங்களோட இன்ட்யூஷன், அவங்களோட எமோஷன்ஸ் அதை வந்து சிங்க் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மூணில் இந்த பெண் வந்து ட்ரவுன் ஆகிட்டு இருக்காங்க தண்ணிக்குள்ளே. ஆனால் அவங்களோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இந்த மூணு மேலே இருக்குது. அவங்க வந்து அவங்க இன்ட்யூஷனை நம்புகிறாங்க. அடுத்தது இந்த மேலே குறைச்சிட்ருக்க ஓநாய்களை பற்றி அவங்களுக்கு அக்கறை இல்லை. அவங்க உள்வாங்கிட்டாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த நாய் கத்துறதோ இந்த ஓநாய் ஊழையிடுறதோ அவங்களுக்கு கேட்க போகிறதில்ல. இனி அது கேட்டாலும் அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இப்போ பார்த்திங்கன்னா பென்டகல்ஸ் தான் இருக்குது. கூடிய சீக்கிரம் இந்த பெண் எனர்ஜி எனக்கு ஒரு லக் இருக்கும், இல்லைன்னா இது ஸ்பிரிட்ஸ் வந்து இந்த பெண்களுக்கு கொடுக்குற ஒரு கேரண்டி. சரியாக பிளான் பண்ணி பண்ணுங்கள், உங்களால் பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். அடுத்தது உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்கள் ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. ஏன்னா இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோடய லக் வந்து எனக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு, அது எனக்கு தெரியும். ஸோ இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பலை, உங்களுக்காக காத்துட்ருக்கவும் விரும்பலை. நான் என் வாழ்க்கையில் போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, பார்ப்போம் இந்த ஆணோட ரிப்ளை என்னென்னா. What is the reply to this question or answer? Oh yeah, there is new beginning. இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கவலையே பட வேண்டாம், நிச்சயமாக வந்து நம்ம காதல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும், நாம் ஒன்றா சேருவோம், இந்த எல்லா போராட்டத்தையும் தாண்டி வெற்றி பெற்று நான் உங்ககிட்ட வருவேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆணோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இந்த சைடு தான் இருக்குது. இந்த பெண்ணோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா கீழே இருக்குது. இவங்க பார்த்திங்கன்னா இந்த பக்கம் எங்கேயுமே திரும்பலை. நல்லா இதை நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த பெண் எல்லாமே பெண்களாக தான் ரெப்ரசென்ட் பண்ணிக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு கார்ட்ஸு. இந்த பெண்ணோட ஃபோக்கஸ் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து அவங்க மேலே தான் இருக்குது. அவங்க வந்து இந்த பெயினை கோ த்ரூ பண்ணுற ஐடியா அவங்களுக்கு இல்லவே இல்லை. இந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணுற ஐடியா இல்லை. நீங்கள் என்னவோ பண்ணுங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன், நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, இதை பற்றி எனக்கு இனிமேல் அக்கறை இல்லை, நான் இதை பற்றியில் இது விஷயமாக நான் ஃபோக்கஸ் பண்ணலை அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி என்ன சொல்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்க வேண்டாம், இல்லைன்னா விட்டுட்டு விலகி போக வேண்டாம். கண்டிப்பாக இந்த வாழ்க்கையில் ஒரு வெற்றி இருக்குது, அந்த வெற்றியை நிச்சயமாக நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன் இந்த கனெக்ஷனுக்குள்ளே, என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் காயின், இது வந்து ஒரு கோல்டன் சீட். இந்த சீடு போட்டிங்க அப்படின்னா அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த வளர்ச்சியை வந்து யாராலையும் தடுக்க முடியாது. இது வந்து கடவுள் பிளஸ் பண்ண ஒரு பியூட்டிஃபுல்லான சீட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோல்டன் சீடு நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்து போடுவோம். இது நம்ம கனெக்ஷனே வந்து இந்த கோல்டன் சீடு மாதிரி தான். இது நிச்சயமாக வளர்ந்துட்டே போகுமே தவிர இது வந்து செதஞ்சு போகாது. ஸோ நம்பிக்கை, இது வந்து நான் கொடுத்த பெயினில் நான் வேணும்னு செஞ்ச விஷயமும் இல்லை, எனக்கு நடந்த ஒரு துரோகத்தினால இப்போ நான் வந்து வர முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அடுத்தது இந்த கார்டு 5 ஆஃப் சோட்ஸும் துரோகத்தை தான் சொல்லுது. இந்த துரோகம் வந்து ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற துரோகம். அண்ணனை கொண்டுட்டு தம்பி வந்து பவர் எடுத்துக்க ட்ரை பண்ணுறது. அடுத்தது வந்து இந்த எக்ஸாக்ட் ஸ்டோரி என்னென்னா, அண்ணனை கொண்டுட்டு அண்ணனோட ஒய்ஃபையும் திட்டிட்டு போய், அதாவது கடத்திட்டு போய் அடைச்சி வச்சு சிறையில் அவங்கள வந்து அப்யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி கொஞ்ச நாள் பவரில் இருப்பாங்க. ஆனால் இந்த எண்ட் வந்து இந்த 5 ஆஃப் சோல்ஸில் இருக்க இந்த கிங் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. அது எண்ட் ஆஃப் த ஸ்டோரி. பட் இதுதான் கான்செப்ட் இந்த கதையோட. ஸோ இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஃபேமிலிக்குள்ளே நிறையா துரோகங்கள், நிறையா முதுகு குத்தல், திருட்டுத்தனம் இந்த மாதிரிலாம் இருக்குது. மெயின்லி பார்த்திங்கன்னா இந்த ஆணோட தம்பியோ அண்ணனோ யாரோ ஒருத்தங்க வந்து ரொம்ப துரோகம் பண்ணுறால. மேபி இது வந்து வேறு ஏதாவது இருக்கலாம். மேபி உங்களை வந்து விலகி வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பிரதரோ இல்லை அது யங்கர் பிரதரோ எல்டர் பிரதரோ ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் அவங்க வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது ஃபைனல் கார்டு. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் சேனல் மெசேஜஸ் எடுக்க போகிறேன். ப்ளீஸ் பிரிட்ஸ் ஃபீமேல் எனர்ஜி, ப்ளீஸ் பிரிட்ஸ் ஃபீமேல் எனர்ஜி. ஓ, பார்ப்போம் அவங்க சொன்னதுக்கு நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்கன்னு. ஓஹோ, சச் அ பியூட்டிஃபுல் கார்டு. இப்போது எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டுட்டு பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே நான் வந்து சரி ஓகே அப்போ நான் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன், இந்த சூழ்நிலைகள் எனக்கு புரியுது, ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் என்னோடய கரியரில், நீங்கள் சொன்னதுனால நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன், நான் வந்து இந்த கனெக்ஷனை விட்டு போக போகிறதில்ல, ஐ எம் கோயிங் டு ஸ்டே ஸ்ட்ராங். அதாவது நான் வந்து எதிர்த்து தான் நிற்க போகிறேன், அதாவது போராட தான் போகிறேன், நானும் வந்து விட்டு கொடுத்து போக போகிறதில்ல,
நீங்கள் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஏன் அப்படின்னா நான் டிவைன் ஃபெமினன், இல்லைனா நான் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பியூட்டிஃபுல்லான சோல். ஐ கேன் ஃபர்கிவ் யூ அப்படின்னு சொன்னால் மன்னிக்க முடியும் என்னால். இது வந்து உங்களோட தவறாக இல்லாத பட்சத்தில் என்னால் மன்னிக்க முடியும். நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த கனெக்ஷனுக்காகவும் சரி, இந்த லவ்வை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ஐம் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் மை பவர், என்னோட பவரில் நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா 4 of Wands. எனக்குமே இந்த விக்ட்ரியும் இந்த செலிப்ரேஷனும் வேணும். நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன், அதாவது உங்களோட ஆப்ஷன்ஸ் எல்லாம் விட்டுட்டு இந்த கனெக்ஷனுக்காக ஸ்டாண்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களால் இந்த 10 of Cups அடைஞ்சிட முடியும். நீங்கள் எந்த வழியில் வருதுன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா எங்கேயுமே வர முடியாது. ஸோ ஒரு வழியில் தேர்ந்தெடுத்து அந்த வழிக்காக போராடுங்க. உங்களால் இந்த 10 of Cups, அதாவது அந்த யூனியனை அடைஞ்சிட முடியும் அப்படின்னு இந்த பெண் இந்த ஆணுக்கு சொல்ல விரும்புகிறாங்க. அடுத்து இந்த பெண்ணுக்குமே அந்த 4 of Wands, இந்த விக்ட்ரி, இந்த சந்தோஷம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறது தான் இந்த பெண்ணோட ஆசையும் கூட. ஸோ உங்களோட தவறாக, அதாவது இந்த ஆணோட தவறாக இல்லாத பட்சத்தில் என்னால் உங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆணோட கிளைமேக்ஸ் ரிப்ளை என்னன்னு பார்ப்போம். பியூட்டிஃபுல் ரீடிங். திரும்ப 5 of Swords அவர். யா டவர், ஜட்ஜ்மெண்ட். ஓ ஓ ஒரு பிக் ஸ்டோரி சொல்லிட்டாங்க. நான் ஏதாவது எண்டு கார்டு போடுவேன்னு பார்த்தா அவங்க இன்னொரு கதை சொல்கிறாங்க. ஸோ அவங்க ஒன்று சே தட் ஸ்டோரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டவர், ஒரு துரோகம், அதாவது எதிர்பார்க்காத ஒரு துரோகம். இந்த துரோகம் வந்து இந்த நியூ பிகினிங்கை மறைச்சிருச்சு. ஆனால் இந்த டவர் வந்து எதுக்காக நடக்குது இல்லை நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ பிகினிங்காக தான். இந்த டவர் வந்து நல்ல விஷயந்தான், ஆனால் இந்த தான் ஆண் வாழ்க்கையில் நடக்குது. அவங்கள அப்படியே உடச்சி போட்ட ஒரு விஷயம், ஒரு இன்ஜஸ்டிஸ், ஒரு துரோகம். துரோகம், அநீதி, அழகான தமிழ் வேர்டு பார்த்திங்கன்னா ஒரு அநீதி. இந்த அநீதியை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு நடந்த ஒரு அநீதி. இந்த அநீதியை செஞ்சது யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த பேய். இந்த பேய் பார்த்திங்கன்னா தான் அழியிறதும் இல்லாமல் கூட சுற்றி இருக்கவங்கள அழிக்க ஏதோ ஒரு பிளான் பண்ண விஷயம் வந்து இவங்க செதைச்சிருச்சு, உடச்சி போட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க இப்போ வந்து அந்த உள்வாங்க, இந்த ஹெர்மிட் மோட் அப்படின்னா அதாவது ஒரு அமைதின்னு கூட சொல்ல முடியாது, எக்ஸாக்டாக தமிழ் வேர்டு வந்து ஒரு ஞானி இல்லை ஒரு முனிவர், எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் ஒரு இடத்துல அமைதியாக போயிருக்கிறது, எந்த கம்யூனிகேஷனுமே இல்லாமல் அமைதியாக, ரொம்ப அமைதியான சூழ்நிலை இருக்கேன். ஆனால் என்னோட ஒரே ஒரு ஹோப் வந்து நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டவரை தாண்டி நான் வருவேன் அப்படிங்கிறது தான் அவங்களோட விஷயம். அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. 5 of Cups பார்த்தீங்கன்னா இந்த ஆண் எனர்ஜி உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல். அப்புறம் நீங்கள் ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், ரொம்ப அமைதியான அழகான பெண். இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து உங்களோட மன்னிக்கிற விஷயம், அப்புறம் வந்து அந்த கண்டிஷனே இல்லாமல் அன்கண்டிஷனல் லவ், அதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் உங்ககிட்ட. நான் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் இது வந்து நான் பண்ண தவறு இல்லை, இது வந்து ஒரு ஆண் பண்ண துரோகம், அப்புறம் இந்த ஒரு பேய் பண்ண ஒரு பித்தலாட்டம், ஒரு அநீதி, ஒரு துரோகம். இதனால தான் நான் வராமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே பைலோனோட இதை முடிக்கிறேன். இப்போ இந்த சைடு 2 கார்டு, இந்த சைடு 2 கார்டு. சும்மா ஆக்சுவலாக என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா சேனல் மெசேஜஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கலாம். அந்த பெண் இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். ப்ளீஸ் ப்ளஸ் ஃபீமேல் எனர்ஜி. ஃபீமேல் எனர்ஜிக்கு அவங்க சொல்கிறது, ஐ ஹேட் ஹவு மச் பெயின் ஐ ஹவ் காஸ்ட். இந்த ஆணுக்கு வந்து இந்த பெண்கிட்ட சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, அவங்க உங்களுக்கு நிறையா வழி கொடுத்துட்டாங்க, இனிமேல் அது இருக்காது, ஐம் கோயிங் டு கம் பேக் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து திரும்பி வரதான் போகிறேன், அதனால் இந்த வழியை கொடுத்ததுக்காக என்னை மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. ஐ வாண்ட் டு மேரி, உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் என்னோடய எண்ணம். பார்க்கலாம் இந்த ஆணுக்கு என்ன மெசேஜஸ்னு. ப்ளீஸ் பிரஸ் மெசேஜஸ் டு திஸ் masculine எனர்ஜி. ஓகே, இந்த பெண்கள் வந்து கொஞ்சம் கோவமாக தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆணுக்கு வந்து எந்த மெசேஜும் இல்லை. ஓகே, திரும்ப இந்த ஆணோட எனர்ஜி தான் வருது. ப்ளீஸ் பிரஸ்
What is the message from this female energy to this male energy? What is the message from this female energy to this male energy? Okay. ரொம்ப அழகாக இருக்குது. ஐ ஹாவ் பின் ஹர்ட்டிங் வித்தவுட் யூ, யூ ஹாவ் நோ ஐடியா. அப்படி இந்த பெண்கள் இந்த ஆணுக்கு என்ன சொல்ல விரும்புகிறாங்க அப்படின்னா, நீங்கள் இல்லாமல் அவங்களுக்குமே அது வந்து பெரிய விஷயம்தான், இட்ஸ் ஹர்ட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் வலியாக தான் இருக்குது. பட் அதை புரிஞ்சு நடந்துக்காமல் நீங்கள் இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கிறனால தான் நான் வந்து இதை வாக்கவே பண்ணுறேன். நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கிட்டால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஹேவிங் ட்ரீம்ஸ் ஆஃப் யூ, உங்கள் கனவில் நீங்கள் வர்றீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண் வந்து திரும்பவும் சொல்கிறாங்க, ஐ ஹாவ் ஸ்ட்ரகிள்ட் வித் அடிக்ஷன்ஸ். அவங்க வந்து வராமல் இருக்கிறதுக்கு, அவங்க அந்த அடிக்ஷன்லாம் விட்டுட்டு வெளியில் வரத்துக்கு போராடிட்டுருக்கேன், அதுவுமே ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐம் கோயிங் டு கெட் கைடன்ஸ் அண்ட் க்ளோசஸ் ரீல். அவங்க வந்து இப்போ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் ஒன்று ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஆண். அதுதான் வந்து இப்போது இப்படி தள்ளி இருக்கிறதுக்கு ஒரு காரணம். ப்ளீஸ் press what is the guidance for pile 1? What is the guidance for pile 1 spirits, please? இது வந்து ஸ்வதிஷ்தானா அண்ட் பிரத்யஹாரா. இந்த ஸ்வதிஷ்தானா என்ன சொல்லுங்க அப்படின்னா, உங்களோட சேக்ரல் சக்ராவில் ஒர்க் பண்ணுங்கள். சேக்ரல் சக்ரா வந்து க்ரியேட்டிவிட்டி, அபண்டன்ஸ் அண்ட் ப்ளஷர். இப்போ வந்து நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சர், அதாவது இந்த பெண்களுக்கு இதுதான், நீங்கள் இப்போ உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சர், உங்களோட பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட கப், அதாவது உங்களோட செல்ஃப் லவ் தான் சொல்ல வராங்க. இப்போ வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லவ்வில். நீங்கள் வந்து யாருக்குமே இப்போ கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இட்ஸ் டைம் டு அக்செப்ட் திஸ் எனர்ஜி. இது இங்கே பார்த்தீங்கன்னா கிவ் லவ்னு தான் வந்திருக்கு. உங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தான் உங்களால் கொடுக்க முடியும். ஸோ கோவப்படணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்ட் லவ்விங் யூ, தென் ஸ்டார்ட் கிவிங் லவ். அப்புறம் வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ் பற்றி கொஞ்சம் நாலேஜ் எடுத்துக்கோங்க. அதை எப்படி இது பண்ணுறது, எப்படி புரிஞ்சுக்கிறது அதர் சைடு அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டைம் வந்து இது வந்து என்ன ரைட் டைம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த டைம் தான் உங்களுக்கு இந்த மணியோட ரிலேஷன்ஷிப்பை மாற்றிக்கோங்க. இட்ஸ் டைம் டு ரிசீவ். அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற எனர்ஜிக்கு வச்சுக்கோங்க. யூ ஆர் கோயிங் டு பி திஸ் குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். இப்போ இந்த பெண்களுக்கு இதுதான், உங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட ப்ராஜெக்ட், உங்களோட க்ரியேட்டிவ் வெஞ்சரில் பண்ணுங்கள். இந்த ஆணை பற்றி ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இப்போது உங்களோட மணி ரிலேஷனை மாற்றிக்கணும். அது நிறையா ரிசர்ச் பண்ணுங்கள். இல்லைனா பாருங்கள், நிறையா இருக்கும். ஹவு டு சேஞ்ச் த மணி, ரிலேஷன்ஷிப் வித் மணி அப்படி போட்டிங்கன்னா நிறையா உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பாருங்கள். உங்களோட எனர்ஜியை ஷிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பெரிய விஷயங்களை சாதிக்க முடியும். இதுதான் இந்த சைடு இந்த பெண்களுக்கானது. பிரத்யஹாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்டேஜஸ் ஆஃப் யோகா, கண்ட்ரோல் ஆஃப் த சென்ஸ். இந்த ஆண்களுக்கு வந்து இப்போது எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். எடுத்தேன் கவுத்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா எமோஷனலும் இம்பேலன்ஸ்டு தான். எதை எங்கே பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லாம் கிளம்ஸியாக பண்ணி எல்லாத்தையும் சொதப்பி வைக்கிறது. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ரீசெண்டாக இந்த ஆண் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், அந்த அடிக்ஷன்ஸ், இந்த ஷார்ட் டைம் ப்ளஷர், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துகிட்டே இருக்கீங்க. என்ன சொல்கிறது, இந்த ஆணுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டு இல்லைன்னா ஏதாவது ஸ்டிமுலண்ட், அதனால் பீப்புளை ஃபிசிக்கல் வேர்ல்டு ரிலேட்டடாக ஏதாவது ஆங்கர் வச்சு அதை அந்த பேஸ் பண்ணி ப்ளஷர்ஸ் வரதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வித்ட்ராயல் ஸ்டேட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சிச்சு. அதாவது சோஷியல் மீடியாவும் ஒரு அடிக்ஷன் தான், சாக்லேட்ஸும் ஒரு அடிக்ஷன் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கிறது கூட ஒரு அடிக்ஷன். எல்லாமே வந்து லிமிட்டாக இருக்கிறது தான் நல்லது. அப்புறம் எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆணுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கெட்ட விஷயங்களை விட்டு விலகி வந்துட்டுருக்காங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் டைம் டு கண்ட்ரோல் தட் சென்ஸ். திரும்ப வந்து ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வந்துட்டிங்கன்னா ஸ்டே தேர். திரும்ப அங்கே போகிறது, திரும்ப இதே சைக்கிள் ரிப்பீட் பண்ணுறது, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். அப்போ வந்து இந்த பெண்கள் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிறது ஸ்பிரிட்ஸோட கைண்ட். ஸோ ஸ்டபனாக இருக்கணும். அடுத்தது வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அந்த சென்ஸை கண்ட்ரோல் பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்னா வி ஆர் நாட் ஹியூமன்ஸ். அது ரொம்ப தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். மனிதங்களுக்கு தான் அதை கண்ட்ரோல் பண்ணுற, அதை புரிஞ்சு நடந்துக்கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா சென்ஸ் இருக்குது. ஸோ அந்த சென்ஸை நம்ம விட்டுட்டோம்னா வி ஆர் நாட் ஹியூமன்ஸ். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறாங்க. மெடிடேஷன், கண்டினியூ மெடிடேஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா
கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெடிடேஷனில் போக போக அவங்களுக்கு சரியான பாதை புலப்படும் அப்படிங்கிறது இதோட கைடன்ஸ். ஸோ இப்போ நான் இங்கே முடிக்கிறேன். பைல் 2க்கு போகலாம். பைல் 2க்கு உங்களை வர வைக்கிறேன். இப்போ பைல் 2ல் ஃபெமினின் எனர்ஜி இந்த பக்கம், மாஸ்குலின் எனர்ஜி இந்த பக்கம். எனர்ஜி தான் உங்களுக்கு எந்த சைடு மேட்ச் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைடு இருக்கிறது வந்து உங்களை நேசிக்கிறவங்க சொல்ல விரும்புது. ப்ளீஸ் ஸ்பிரிட் ஸ்பீக் அப். பைல் 2 ஃபெமினின் எனர்ஜி, வாட் ஷி வாண்ட்ஸ் டு சே. என்ன சொல்ல விரும்புகிறாங்க அவங்க? ஃபஸ்ட்டு இந்த ஃபெமினின் எனர்ஜி என்ன சொல்ல விரும்புகிறாங்க? ரிவர்ஸில் வருது. இந்த பெண் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த ஆண் பண்ணது வந்து நியாயம் இல்லை, இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த பெண் வந்து இப்போது ஒரு ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இல்லைனா ஒரு ஸ்டாக்னன்ட் எனர்ஜி அப்படி இல்லை இருக்கேன், அதாவது ஒரு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் பின்வாங்கின நிலைமையில் இருக்காங்க. அதனால் இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆண்கிட்ட இப்போ இந்த ஆண் பண்ணது இல்லை பண்ணிகிட்ருக்கிறது வந்து சரியான விஷயம் கிடையாது, இட்ஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும், சப்போர்ட் பண்ணாமல் போனது வந்து ஒரு துரோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி. இந்த ஆணுக்கு வந்து இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இந்த ஆண் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து விலகி இருக்கிறதுக்கு காரணம், சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம், நானே பயந்து நடுங்கிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா இந்த 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி அப்படி தான். ஒரு விஷயத்துக்காக பயந்து இன்னொரு வேஷம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் குத்திடுவாங்களோ அந்த பக்கம் குத்திடுவாங்களோன்னு பயந்து நடுங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. இந்த ஒரு உருவம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கழுத தோலுக்குள்ளே போய் ஒளிஞ்சிட்டு சுற்றி ஒரே வாலாக இருக்குது. ஸோ இந்த அடுத்தது எந்த வால் எங்கே வந்து விழுமோ, மனுஷனாக இருந்தால் யாராவது குத்திடுவாங்க அப்படின்னு இந்த கழுத மாதிரி ஒரு வேஷம் போட்டுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சூழ்நிலை எப்படி இருக்குது அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் இந்த சூழ்நிலையில் இருக்கிறது வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா இங்கே வந்து ஒரு பேய் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேய்னா லிட்டரலாக பேய் இல்லை, அதாவது ஒரு அளவுக்கு மீறி ஆடுற அகங்காரம் பிடிச்ச யாரோ ஒருத்தங்க அங்கே இருக்காங்க. ஸோ நான் இப்போ இங்கேருந்து வந்தேன்னா உன்னை ஏதாவது பாதிச்சிரும் அப்படிங்கிறனால தான் நான் வராமல் இருக்கேன் அப்படிங்கிறத இந்த ஆணோட ரிப்ளை. நான் பண்ணது துரோகம் இல்லை, என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண் என்ன சொல்ல விரும்புகிறாங்க? பைல் 2 பைல் 2ல் இந்த பெண் என்ன சொல்ல வராங்கன்னா, உங்களுக்கு எப்பயுமே ஒரு சாக்கு இருக்குது. அதாவது 7 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷனையுமே நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறதில்ல. எப்பயுமே இந்த கிராஸ் ரோடில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஏதாவது ஒரு வழியை தேர்ந்தெடுத்திங்கன்னா தான் அந்த வழியில் என்ன இருக்குதுன்னு தெரியும். அப்படி இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இதுவா அதுவான்னு நீங்கள் யோசிச்சுருக்கிறது தான் டைம் இருக்கே தவிர உங்களுக்கு டெசிஷன் மேக்கிங் குவாலிட்டி இல்லை. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி நடக்கிற விஷயம். இனிமேல் வந்து அது என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த குயின் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, அதாவது வந்தால் கிளாரிட்டியோடு வரணும், இல்லைனா வர தேவையில்லை. அவங்க ஹார்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோர்ட். அவங்க அடுத்தது கிளாரிட்டி இல்லாமல் இந்த ஹார்ட்டை ஓப்பன் பண்ண தயாராக இல்லை. அடுத்தது கையில் வால் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ட்ராமா போட்டு ஒரு வீக்கான எனர்ஜியாக வந்து இந்த பெண்கிட்ட போக முடியாது. எனக்கு தேவை ஒரு ஸ்ட்ராங்கான ஆள், ஒரு பயந்து நடங்கிற ஆள் இல்லை அப்படிங்கிறது இந்த பெண்ணோட விஷயம். அடுத்தது ஏதாவது ஒரு விஷயத்தில் முடிவெடுத்து பழகுங்க. நீங்கள் இப்படி அப்படி இதுவா அது பெஸ்ட்டாக இது பெஸ்ட்டாக நீங்கள் உங்கள் பெஸ்ட்டை தேடிட்டே இருங்க. நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம், இட்ஸ் இன்ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அநீதி, அநியாயம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வந்து ஒரு ஆணாக நடந்துக்கோங்க. அப்படி தான் ஆண்மகன்னா அந்த வீரம் இருக்கணும். அந்த வீரம் இல்லாமல் இந்த கோழை மாதிரி பயந்து ஓடி ஒளிஞ்சிக்கிறது வந்து உண்மையாக அந்த பெண்ணை காப்பாற்றுறதாகாது. என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது இன்னொரு வே ஆஃப் இன்ஃபர்மேஷன். அடுத்தது நான் எனக்குள்ளே எப்படி சந்தோஷமாக இருக்கணும், என்னோடய லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணணும் எனக்கு தெரியும். அதுக்கு நீங்கள் தான் வரணுன்ற அவசியம் கூட கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஆணோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்ப்போம். ஓகே, இந்த ஆண் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, கூடிய சீக்கிரம் எங்கிட்டேருந்து ஒரு கம்யூனிகேஷன் எதிர்பார்க்கலாம். ஆல் ஆஃப் த சடன் நான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். நான் எப்பாடுபட்டாவது அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா இந்த 8 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி அதுதான் 8 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. என்ன அப்படின்னா, அடுத்தவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு போகிற ஒரு கலர்ஃபுல் க்ரோ. இது வந்து காகம் தான். காகம் பார்த்திங்கன்னா மெசேஜஸ்
அவங்கள கூட இருக்கவங்கள காக்கா எப்பவுமே சேர்த்து தான் வாழும், தனியாக வாழறதுக்கு அது தெரியாது. ஸோ இது வந்து இன்னும் கடவுளால் ப்ளஸ் பண்ண ஒரு கலர்ஃபுல் க்ரோ. அது வந்து இன்னும் ஒரு கிராமத்தில் ரொம்ப இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கறதுக்காக அது ரெக்கையெல்லாம் எரிஞ்சாலும் பரவாயில்லன்னு இந்த தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகும். ஆனால் அது நல்லபடியாக தான் போய் சேர்ந்துடும். பட் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்தாவது நான் வந்துடுவேன், நீ கவலைப்பட வேண்டாம், இப்போ என்னோடய சூழ்நிலை கொஞ்சம் அப்படி தான் இருக்குது, நான் வந்து ரொம்ப கோழையெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலைக்கு காரணம் வந்து இந்த 4 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. ஏதோ ஒரு முதுகுத்தல், ஒரு துரோகம், திரும்பவும் இந்த பையிலையும் ஒரு துரோகம் தான் இருக்குது. ஸோ வராமல் இருக்கிறதுக்கு வந்து இந்த துரோகம் தான், இந்த துரோகத்தினால தான் நான் வந்து இப்படி இருக்கேனே தவிர மீதி வந்து நான் பண்ண எந்த விஷயமும் இல்லை, இது ஏன் தப்பும் கம்ப்ளீட்டாக என்னோடய தப்பு அப்படின்னா என்னோடய தப்பும் இல்லை, நான் உன்னை தான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது நீ தான் என்னோடய கைடிங் ஸ்டார், நீ தான் என்னோடய எல்லாமே, நீ வந்து ஒரு மேஜிக்கல் பீயிங் மாதிரி, அதாவது ஒரு பட்டாம்பூச்சின்னு சொல்லலாம். அதாவது சாதாரண பட்டாம்பூச்சிலாம் கிடையாது, இந்த மூவிஸ்லாம் பார்க்குற மாதிரி ஒரு மேஜிக்கல் பவர் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நீ எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் இந்த பெண்ணோட ரிப்ளை என்னென்ன. ஓ யா, கமிட்மெண்ட். ஹீரோஃபண்ட் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஹீரோஃபண்ட் பார்த்திங்கன்னா அதாவது என்ன சொல்கிறது, கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப். இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து இப்போது நீங்கள் உடனே வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல விரும்பலை, லெட்ஸ் பி டுகெதர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, மேபி இட்ஸ் ஈவன் மேபி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை கோட்ஷிப்பாக கூட இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம், நல்லா இருக்கலாம். நீங்கள் வந்து வரும்போதே தாலியோடு வரணும்னு அவசியம் இல்லை, லெட்ஸ் டூ டுகெதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பெண்ணும் வந்து அதை தான், இந்த பெண்ணோட எனர்ஜியும் பார்த்திங்கன்னா மெஜிஷியன் எனர்ஜி தான். அவங்களும் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களோட மேனிஃபெஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த பென்டக்கிள்ஸ். இந்த பென்டக்கிள்ஸ் இப்போது இந்த பெண்ணோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா இந்த கல்யாணத்துலேயும் பெருசாக, இந்த கல்யாணம் எப்பயே பண்ணிக்க போகிறாங்களா அப்படின்னா இல்லை. இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வரும்போதே எல்லாத்தையும் கிளியர் பண்ணி வரும்போதே கல்யாணம் பண்ணுற டேட்டோடு வரணும்னு அவசியம் இல்லை, லெட்ஸ் ஸ்டார்ட் லைஃப் டுகெதர், அவ்வளோதான். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு படியாக முன்னாடி போகலாம் அப்படிங்கிறது இந்த பெண்ணோட ஆர்கியூமெண்ட், ஒப்பீனியன். ஜஸ்ட் மேக் அ மூவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு படி கால் எடுத்து வைங்க, நான் வரும்போதே ஃபுல் பக்காவாக வரணும்னு வந்தீங்கன்னா ஐ எம் நாட் ரெடி ஃபார் தட், நான் வந்து என்னோடய கரியரில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவைன் கைடன்ஸ் இருக்குது. ஐயா, இந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது நிச்சயமாக, டெத் அண்ட் ரீபர்த், ஹேங்க்டு மேன். இந்த என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த பெண் வந்து இந்த ஆண் இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு வராமல் போனாங்க, இல்லை கம்யூனிகேஷன் பண்ணலைன்னா இந்த பெண் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆண்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ஆணோட ரிப்ளை என்னன்னு பார்ப்போம். ஓகே, 9 of coins. Seven of coins. இன்னொரு விஷயம் நீங்கள் பாருங்கள், நான் சும்மா ஷஃபில் பண்ணேன், பட் வந்து நிற்கிற பாட்டம் கார்டு 8 of cups. ஸோ இந்த குரூப்பில் இருக்கவங்க ஆண்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. நீங்கள் எந்த ஆக்ஷனுமே எடுக்காமல் இருந்தீங்க, இந்த 8 of wands வந்து குவிக் ஆக்ஷன், அந்த குவிக் ஆக்ஷன் இல்லை அப்படின்னா இந்த பெண் வந்து இட்ஸ் வாக்கிங் அவே, அவங்க வந்து இந்த கனெக்ஷனை விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த சண்டை, இந்த மாதிரி 9 of swords எல்லாம் பற்றி அவங்களுக்கு அக்கறையே இல்லை. அவங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு ஆண், கிங் ஆஃப் சோர்ட்ஸ். அதாவது அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுற, அவன் அந்த கனெக்ஷனுக்காக எதிர்த்து நிற்கிற, சண்டை போடுற, என்ன சூழ்நிலை வந்தாலும் விட்டு விலகி போகாத ஒரு ஆண் தான். அப்படி இருக்க முடியாமல் இப்படி நடுங்கிட்டு இருந்தால் அந்த ஆணை பற்றி எனக்கு அக்கறை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆண்கள் ஏதாவது அந்த மாதிரி சொதப்பிட்டு இருந்தாங்கன்னா ஜஸ்ட் டூ வாட் இஸ் ரைட், எது சரியோ அதை பண்ணுங்கள், கடவுளை மேலே பாரத்தை போடுங்க. அப்புறம் இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஹார்ட் ஒர்க் போட்டுட்ருக்காங்க, கூடிய சீக்கிரம் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன், வந்ததுக்கப்புறம் நான் வந்து வரேன், அதுதான் என்னோடய ஐடியா அப்படிங்கிறாங்க. அதுதான் இந்த பெண் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதனால தான் டிலே ஆகுதே தவிர எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை எண்ணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பெண் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் வெயிட் பண்ண தயாராக இல்லை அப்படின்னு. பார்ப்போம் என்ன ரிப்ளை வருதுன்னா. ப்ளீஸ் ஃபீமேல் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ். ஓ
ஓகே, பெண்கள் வந்து ரொம்ப கோவமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப் இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக வந்து உங்கள் 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா செம ஃபார்மில் இருக்கீங்க ஃபீமேல் எனர்ஜி. 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது சேரியட். ஓகே, இந்த 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஆண் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பேன். அதாவது மணியில் ஸ்டெபிலிட்டி வந்தால் தான் நான் டெசிஷன் எடுப்பேன். அதாவது இந்த என்ன சொல்கிறது, ஒரு கம்யூனிகேஷனோ இல்லை கல்யாணத்தை பற்றி பேசுகிறதோ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக உங்கள் செடியை வளர்த்திட்டே இருங்க. நான் வந்து குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ் ஸ்டேஜில் போயிட்டுருக்கேன். அதாவது நான் வந்து என்னோடய இதை நான் பார்க்குறதுக்கு என்னால் முடியும். நீங்கள் பொறுமையாக உங்களோட காசை வளர்த்திட்டுருங்க, நான் போயிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து நான் தான் ஸ்டார். இந்த ஃபீமேல் எனர்ஜி தான் வந்து ஒரு ஸ்டார், கைடிங் ஸ்டார் இந்த ஆணுக்கு. ஸோ எனக்கு வந்து எந்த தேவையும் இல்லை, நான் போய்கிட்டே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து தான் எனக்கு காசு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை, இல்லை என்ன சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஐ நோ ஹவு டு ஹேண்டில் மை செல்ஃப். இந்த பெண் வந்து ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியில் இருக்காங்க. ஐ நோ வாட் டு டூ அண்ட் என்னை எப்படி பார்த்துக்கணும், என்னை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்னு எனக்கு தெரியும். நீங்கள் பொறுமையாக அவங்களோட 7 ஆஃப் பென்டிகிள்ஸை வளர்த்துக்கிட்டே இருங்க, நான் வரேன். நான் ஆல்ரெடி வந்து குயின் ஆஃப் பென்டிகிள்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். இந்த ஆண் வந்து இப்போ தான் செடியை வச்சு வளர்த்திட்ருக்காங்க. இந்த பெண் வந்து கையில் பென்டிகிள்ஸ் வச்சுட்டு ராணி மாதிரி உட்காந்துட்ருக்காங்க. இவங்க என்ன சொல்ல விரும்புகிறாங்க, நீங்கள் இந்த 7 ஆஃப் பென்டிகிள்ஸ் போட்டு அதை வளர்கிறதுக்குள்ளே நான் வந்து குயின் ஆகிடுவேன். ஸோ எனக்கு நீங்கள் இந்த வாழ்க்கையில் வரணும்னு அவசியம் கூட கிடையாது. என்ன எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். இந்த பெண் வந்து ஒரு நல்ல பொசிஷன் போக போகிறாங்க. அதாவது ஒரு ரெக்கக்னைசபிள் பொசிஷன். எல்லாருமே என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு இடத்துக்கு போவாங்க. அவங்கள பற்றி சொன்னால் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அதே சமயம் அவங்க வந்து லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஃப்யூச்சரில் அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ண போகிறாங்க, அவங்களோட ட்ரீமை சேஸ் பண்ண போகிறாங்க. அவங்க லைஃப்பில் கடைசியில் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. இழப்பு வந்து இந்த ஆணுக்கு தான். பார்ப்போம் ஆணோட ரிப்ளை என்னென்னா. ஓப்ஸ் 6 ஆஃப் காயின்ஸ் வந்து பிளாக்கேஜ். அதுதான் இந்த ஆணுக்கு வந்து இப்போ அதுதான் பிரச்சனை. பேலன்ஸ்டாக இல்லை. அவங்க வந்து வந்தாலும் என்னால் ஒன்றுமே கொடுக்க முடியாது. ஒரு ஆண்டி மாதிரி எனக்கு வந்து உங்ககிட்ட வர இஷ்டம் இல்லை. நான் வந்தால் வந்து உன்னை பார்த்துக்கிற ப்ரொடெக்ட் பண்ணுற அந்த எனர்ஜியில் தான் வந்து வருவேன் அப்படின்றாங்க. இல்லை வரலன்னு அது ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் தான். ஒரு நிமிஷம் காசு எனக்கு இல்லை வந்துருக்கு. இந்த ஆணுக்கு வந்து ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் தான். ஏன்னா வந்து நீங்கள் ரொம்ப ப்ரீஷியஸ். இந்த பெண் வந்து ரொம்ப ப்ரீஷியஸ், ரொம்ப லவ்விங், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃபெமினன். அண்ட் வந்து இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்கள் இதை நல்லா கேட்டுக்கோங்கம்மா. இந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்கள ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்தால் உன்னை பார்த்துக்கிற அந்த எனர்ஜியில் தான் வரணும். நான் வந்து சும்மா வந்து கையை வீசிட்டு வந்து நாளைக்கு ஏதாவது அதை பார்த்துக்கல, உங்ககிட்ட காசு இல்லை, நான் பார்த்துக்கல அப்படின்னு தான் பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ற பயம் அந்த ஆணுக்கு இருக்குது. இன்செக்யூரிட்டி தான். ஆனால் இந்த பெண்ணோட எனர்ஜியில் அப்படி எனக்கு நீ கொடுக்குற பணமே அவசியம் இல்லை, நானே க்ரியேட் பண்ணிகிட்ருக்கேன், என்னோடய ஒரு உலகத்தை நான் உருவாக்கிட்டுருக்கேன். நீங்கள் வந்து பணம் தரணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. நீங்கள் உங்கள் சாய்ஸஸே பார்த்துட்ருங்க. நீங்கள் உங்கள் பெண்ணுக்களை பொறுமையாக வளர்த்துங்க. நான் வந்து இந்த பெண்ணோட ரீச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்க போகுது. ரொம்ப சீக்கிரம் பெரிய பொசிஷன் போயிடுவாங்க. ஸோ இந்த பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக வளர்த்திட்டு வாங்க, நான் பாட்டுக்கு போய் என் சேரில் உட்காந்து என் வாழ்க்கையை பார்க்குறேன், அதுக்கப்புறம் உங்கள் கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இந்த ஆணோட ரிப்ளை பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா காசு வந்து கீழே விழுந்தது. இது ஒரு பஞ்ச் ஆஃப் கார்டு, நிறையா ஸ்டோரி இருக்குது. பட் இந்த ஸ்டோரியை வந்து ஓகே நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் இவ்வளோ கார்டையும் என்னால் இப்போ இதில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ வில் மேபி ட்ரை டு புட் அனதர் வீடியோ. இந்த ஆண் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு டெவில் எனர்ஜி இங்கே இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம போன ரீடிங்கில் பார்த்த மாதிரி தான் ஒரு பேய். அப்புறம் இந்த குயின் ஆஃப் வான்ஸ் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸில் இருக்குது. இந்த குயின் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸில் இருந்ததுனாலே ஸ்பெல் ஒர்க், மேஜிக் இந்த மாதிரி பண்ணுற ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண். அந்த பெண்ணுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எதுவுமே பண்ண முடியாது. கெட்ட விஷயங்கள் பண்ண சொன்னிங்கன்னா தண்ணிப்பட்ட பாடு. அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பெண் வந்து இந்த ஆணை வந்து தடுக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ ஏதோ வேலை பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த விட்டு அவங்க விலகி வந்துகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் வந்து குயின் ஆஃப் காயின்ஸ், அதாவது இந்த எனர்ஜியும் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த ஆண் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியும் நீ நினைக்கிறத அச்சீவ் பண்ணிடுவேன்னு. இப்போ எனக்கு வந்து ஃபேமிலிலேயும் இஷ்யூ ஓடிட்டுருக்கு, அதனால தான் என்னால் வர முடியல. ஐ கோன் ஆஃபர் திஸ் கப். நான் வந்து இந்த காதலை சொல்ல தான் போகிறேன், ஆனால் உன்னை விலகி இருக்கிறது இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றது தான் நல்லது. ஏன் இந்த கார்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் 3 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. இந்த ஸ்டோரி என்னென்னா, இந்த பிரின்ஸ் வந்து
இந்த பிரின்சஸ் வந்து இந்த பிரின்ஸை கொண்டு போய் ஒரு ஆளே இல்லாததா, அதுவுமே ஒரு மேஜிக்கல் தான். ஒரு சூனியக்காரி வந்து ஒரு தூரமான ஒரு அரண்மனையில், அதுவும் யாராலையுமே ரீச் பண்ண முடியாத ஒரு அரண்மனையில் கொண்டு போய் அடைச்சி வச்சுருவாள். அந்த சூனியக்காரி அடைச்சி வச்சது இந்த பிரின்சஸுக்கு தெரிய வரும். அப்போ இந்த பிரின்சஸ் வந்து நிறைய கடல், நிறைய மலை இதெல்லாம் தாண்டி தனியாக வந்து ஸ்பிரிட்ஸோட சப்போர்ட்டோட அந்த பிரின்ஸை மீட் எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணிப்பாங்க. இந்த ஆண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையும் அப்படி தான். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு டார்க் பிளேஸில் மாட்டிகிட்ருக்கேன். நீ நினச்சா மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். என்னை கைவிட்டுட்டு போக வேண்டாம், விலகி போக வேண்டாம், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ஃபைனல் மெசேஜ் from this masculine energy spirits, please? Any other message? Yeah, Knight of Coins. நான் வந்து இனிமேல் வந்து King of Pentacles வர வரைக்கும், அதாவது பெருசாக அச்சீவ் பண்ணிட்டு தான் வருவேன்னு நான் நினைக்கல. என்கிட்ட கொஞ்சமாக வெல்த் வரட்டும், அதாவது உன்னை பார்த்துக்கிற அளவுக்கு எனக்கு காசு இருக்குதுன்னு நான் நம்புகிற அன்றைக்கி நிச்சயமாக நான் வந்து உன் முன்னாடி குதிப்பேன். ஏன்னா நீ வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. நீங்கள் வந்து ரொம்ப சார்மிங், ரொம்ப அட்ராக்டிவ். உங்களோட வைப்ரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து இருக்கிற இடத்த ரொம்ப ஈஸியாக, ரொம்ப ப்ளேஃபுல்லாக மாற்றி விட்ருவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அட்ராக்டிவ். எனக்கு வந்து உன்னை விட்டுட்டு போகிறதுல ஐடியாவே கிடையாது. எனக்கு இதுதான் பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வந்தோடனே நிச்சயமாக நான் வந்து உன் வாழ்க்கையில் எட்டி பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சேனல் மெசேஜஸ் பார்ப்போம். இது வந்து ரொம்ப ஃபியூ கார்ட்ஸாக எடுக்க போகிறேன். ஆல்ரெடி இங்கே நம்ம நிறைய எடுத்துட்டோம். File to channel messages, please, for feminine energy. இது ஆண் சொல்கிறாங்க. ஐ ஆம் இன் லவ் வித் யுவர் பியூட்டிஃபுல் சோல். உங்களோட அதான் அந்த எனர்ஜி, நீங்கள் வந்து ஒரு அருமையான பீயிங்க, அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. ஒன் மோர் மெசேஜ் ப்ளீஸ். ஐ ஹாவ் பீன் ஹர்ட்டிங் வித்தவுட் யூ, யூ ஹாவ் நோ ஐடியா. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இல்லாமல் அவங்களுமே ரொம்ப வலியோடு தான் இருக்கேன், உங்களுக்கு தெரியாது நான் எவ்வளோ சஃபரிங் கோத்ரூ பண்ணுறேன், எவ்வளோ வலியை கோத்ரூ பண்ணுறேன்னு. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஃபெமினன்ஸ் எனர்ஜி, feminine message to masculine, please spirits. இந்த ஆணுக்கான நியூஸ் என்ன மெசேஜ், என்ன செய்தி, என்ன ஸ்பிரிட்ஸ் ஆணுக்கான மெசேஜ்? ஆணோட எனர்ஜி தான் பிக் பண்ணுது. இந்த பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திடீர்னு ஒரு நாள் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து குதிக்க போகிறாங்க அப்படின்றாங்க. ஸோ ஆண்களே வீடு அட்ரஸ்லாம் கொடுத்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், ஆணுக்கான மெசேஜ், எனிதிங் எல்ஸ்? ஸோ இந்த ஆண்கள் தான் நிறைய பேச விரும்புகிறாங்க. ஏன்னா நான் இந்த ரீடிங் வந்து ஃபுல்லாக ஆண் எனர்ஜி தான் பிக் பண்ணுது. ஓகே, இந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ரியலி சி மை செல்ஃப் செட்டிலிங் டவுன் வித் யூ. இந்த பெண் என்ன சொல்ல விரும்புகிறாங்கன்னா, என்னால் பார்க்க முடியுது உன்னோட ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி ஆப்ஷன் சாய்ஸஸ்லாம் வந்துட்டு இருந்ததுன்னா நான் வந்து என் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறது இந்த பெண்ணோட மெசேஜ். பட் ஷீ இஸ் ரெடி டு செட்டில் டவுன். அது இந்த ஆண்களுக்கு மேபி ஒரு குட் நியூஸாக இருக்கலாம். இன்னொன்று என்ன சொல்ல வராங்கன்னா, யூ ஹேவ் brought so much happiness in my life. இந்த ஆண் வந்து இந்த பெண்ணோட வாழ்க்கையில் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணுமே என்ன சொல்கிறாங்கன்னா, the happiness I feel with you scares me. இந்த பெண் வந்து இந்த ஆணுக்கு கொடுக்குற அந்த சந்தோஷம், அவங்க பக்கத்தில் இருந்து அவங்களுக்கு வர சந்தோஷம் வந்து உண்மையிலே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இதை மிஸ் பண்ணிட்டு வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஆணுக்கு இல்லை, அதனால் அது கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Please press, what is the guidance? Oh, very specific guidance. Atman. One more card for this, please. Third eye. இப்போ நீங்கள் இருக்க சூழ்நிலையில் உங்களோட தேர்ட் ஐ ட்ரெஸ் பண்ணுங்கள், இன்ட்யூஷனை ட்ரெஸ் பண்ணுங்கள். யார் சொல்கிறதையும் கேட்க வேண்டாம். ஏன்னா நிறைய காமிக் எனர்ஜி நான் இதில் பார்க்குறேன். ஸோ யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க வேண்டாம்.
நீங்கள் 2 பேரும் பேசிக்கோங்க. பேசிக்காத சூழ்நிலையில் இருந்தீங்க அப்படின்னா, உங்கள் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க. யார் சொல்கிறதையும் கேட்டு எதுவும் பண்ண வேணாம். பெண்கள் வந்து இப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஹாப்பினஸில். நீங்கள் சந்தோஷமாக இருக்க அவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த கனெக்ஷன் கிரவுண்ட் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட சந்தோஷத்தில், துக்கத்தில் இல்லை. இந்த ஆத்மன் கார்டு என்ன டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, இன்ஃபினிட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த சோல். நீங்கள் வந்து ஒரு பிளஸ்டு சோல். நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தான் வந்து ஒரு டிவினேஷன், அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஒரு காலடி எடுத்து வைக்கிறீங்க. இப்போ தான் ஒரு சின்ன அதை பற்றின ஒரு தெளிவு உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் நிறைய மெடிடேஷனாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லிமிட்லெஸ் பொட்டன்ஷியல் இருக்குது, ஒரு நல்ல சக்தி இருக்குது. உங்களுக்கு அது புரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் நீங்கள் வந்து உங்களோட ஒரு ஹையர் செல்ஃப்னு சொல்லணும், நம்மளுக்கு மேலே இருக்க ஆத்மாவோட ஒரு சின்ன லிங்க்கை க்ரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஆனால் ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எல்லாமே பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் அண்ட் மெடிடேஷன். நீங்கள் மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு நிறைய புரிதல் வரும் இந்த உலகத்தை பற்றியும் உங்களோட ஹையர் செல்ஃப் பற்றியும். அப்போ உங்களோட வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உங்களுக்கு எதுவுமே பிரச்சனை வராது. இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் கூட உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அடுத்தது விஷுதா வந்து எப்போயுமே த்ரோட் சக்ரா. அந்த ஆணுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த வாயை திறந்து ஏதாவது சொல்லுங்கள், இந்த மாதிரி பயந்து நினைக்கிட்டு உட்காந்துருக்காதிங்க. இந்த விஷுதாவும் அதுதான் சொல்லுது. இப்போ வந்து நீங்கள் ஒரு புது உலகத்துக்கு வந்திருக்கீங்க. இத்தனை நாள் நீங்கள் வந்து உங்கள் காதலையோ இல்லை உங்கள் ஃபீலிங்ஸையோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணதே இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்ல ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க, அதை கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்கள் சோல், உங்கள் ஆத்மா என்ன செய்தோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். அது இப்போ வெளியில் போய் திடீர்னு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்ட் போகணுன்னு சொல்லுதா, கோ ஃபார் இட். இல்லை ஒரு பாட்டு சத்தமாக பாடணும்னு தோணுதா, பாடுங்க. இல்லை எங்கன்னா சிரிக்கணும்னு தோணுதா, வித்தவுட் எனி ரீசன் சிரிங்க. இல்லை இந்த பெண்ணுக்கு ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுதா, பண்ணுங்கள். உங்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதை பண்ணுங்கள். யாருக்காகவும் பயப்பட வேண்டாம். யூஆர் ஹைலி ப்ரொடெக்டட். இது வந்து ரொம்ப அருமையான டைம். இந்த ஆணுக்கு வந்து கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த 8 ஆஃப் வான்ஸ் பண்ணுறதுக்கு சரியான தருணம். நீங்கள் வந்து ஆக்சுவலாக யூ ஆர் ரெடி ஃபார் தட். ஆனால் தயக்கத்தினாலேயோ இதனாலேயோ வந்து நீங்கள் பின்வாங்க வேண்டாம். இன்னொரு விஷயம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நீங்கள் இந்த கெட்டவங்களோட இருக்கீங்க அப்படின்னா எதையுமே வந்து கேட்டு புரிஞ்சிக்காமல் பேசிட வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல வராங்கன்னு கேட்டுட்டு பொறுமையாக அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் வார்த்தைகளை பேசுங்க. அவசியம் இல்லைன்னா மௌனத்தை கடைப்பிடிங்க. நீங்கள் ரொம்ப அருமையான ஒரு எனர்ஜியில் இருக்கீங்க. இது வந்து இந்த காதலை சொல்கிறதுக்கு ஒரு அருமையான தருணம், இது ரைட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இங்கே இந்த ரீடிங்கை க்ளோஸ் பண்ணுறேன். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.